தமிழ்நாடு மாநிலத்தில் இவ்வளோ பாலியல் வன்கொடுமை இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 55% என்சிஆர்பி டேட்டா படி 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுவர்கள் தாக்கப்படுவது, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது தமிழ்நாட்டில் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட இன்க்ரீஸ் இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு கிரிமினல் ஹிஸ்ட்ரி இந்த அளவுக்கு உருவாயிருக்குன்னா சட்டம் ஒழுங்கு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. அதே மாதிரி போதைப் புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக சிறுமிகளாக இருக்கட்டும் உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே என்சிஆர்பி, எஸ்சிஆர்பி ரெண்டு டேட்டாவையும் நான் சொல்கிறேன். இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் இங்கே உள்ள போதைப் பழக்கம், கட்டுக்கடங்காத போதைப் பழக்கம், அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு. அதை தான் நாங்கள் குற்றம் சொல்கிறேன் நான். அந்த அளவில் நீங்கள் யூபியை, மகாராஷ்டிராவை, மத்திய பிரதேச இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எப்படி குறைக்க முடியும்னு பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ கூடி போயிருக்கிறது இப்போ தான் வரலாற்றிலேயே முதல் முறை இந்த அளவுக்கு கூடியிருக்கு திமுக ஆட்சியில். அதை குறைக்கிறதுக்கு என்ன திட்டம் இந்த திமுக ஆட்சி வைத்திருக்கிறது, என்ன சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துறது, இந்த புழக்கத்தை எப்படி போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்து, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தீர்வு, என்ன திட்டத்தை திமுக ஆட்சி வைத்திருக்கிறது, இந்த 5 ஆண்டு காலம் என்ன வைத்திருந்தது, கட்டுக்கடங்காத இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே போதை பழக்கம். அந்த பழக்கத்துக்கு இவங்க என்ன ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு கூடி இருக்கு. ஆகையால என்சிஆர்பி டேட்டா, எஸ்சிஆர்பி டேட்டா எல்லாமே தமிழ்நாடின் திமுக ஆட்சிக்கு எதிராக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒற்றை வார்த்தை.